எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். Ahameds சேனலுடைய மோட்டோ சீரிஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரி சந்திச்சு எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 2 ஸ்பெஷலான வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நீங்களே ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரீ முருகன் பஜாஜ் ஃபார் மேக்கிங் திஸ் வீடியோ பாசிபிள். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வண்டி வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ல வந்து நல்லாவே பிடிச்சி போய் இந்த வண்டியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது ஸ்ரீ முருகன் பஜாஜ். ஸோ அவங்களோட எல்லா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது 2 ஸ்பெஷலான வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி அந்த வண்டிகளுடைய ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ பஜாஜ் பல்சர் இந்த ஒரு பேரை வந்து கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு வண்டியாக நம்ம வந்து டெய்லி பார்த்துருவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த வண்டி வந்து பாப்புலராக இருக்குது, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 100cc to 220cc வரைக்கும் பல மாடல்ஸ் வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பல்சர் அப்படிங்கிற பேர் வந்து இன்னும் எப்படி பாப்புலர் வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 வந்து பஜாஜ் வந்து 220cc அதாவது பல்சர் 220 வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா 150cc அப்படிங்கிறதே நம்ம ஓட்டும்போது என்னோட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்த டைமில் 220cc த ஃபாஸ்டஸ்ட் இண்டியன் சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணும்போது நமக்குலாம் பார்த்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் 2009 இப்போ வரைக்கும் அதாவது லாஸ்ட் இயர் 2020 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 220க்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் ஸ்டில் வாங்கிட்டே இருந்தாங்க. பட் அதே சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து 250cc பைக்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லா பிராண்ட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 250cc பைக்ஸாவது இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் பஜாஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பல்சருடைய 20 இயர் ஆனிவர்சரி வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ பஜாஜ் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 வண்டி லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து பல்சர் F250 அண்ட் பல்சர் N250. இப்போ இந்த வண்டியினுடைய டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த 2 பைக்ஸுமே பார்த்தோன்னா நம்ம ரொம்ப ஃபெமிலியரான டிசைன் தான். குறிப்பாக F250 வந்து நம்ம சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து AS200 நிறைய அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. அண்ட் அப்படியே அந்த வண்டிக்குடைய ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பல்சர் 220 ஹெட்லைட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா நம்ம லாங்லேருந்து பார்த்தாலே ஒரு பஜாஜினுடைய வண்டி அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். பட் அதே சமயம் N250 வந்து நம்ம அதர் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இது வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இது வந்து ஹெட்லைட் பார்த்தோம் அப்படின்னா MT15 அந்த இது வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பட் இந்த 2 வண்டியிலையுமே ஃப்ரண்ட் செக்ஷனை தவிர்த்து ரியர் செக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் எல்லாமே பார்க்குற கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம பார்த்த பல்சர் வண்டி மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து நீட் அண்ட் ஸ்லீக்கான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த டெயில் லைட் பார்த்தோம் அப்படின்னா பல்சரோடதும் இல்லாமல் டாமினரோடதும் இல்லாமல் 2 மிக்ஸ் பண்ணி புது விதமாக வந்து ஒரு அழகான டிசைன் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிசைன் எலிமெண்ட்ஸை தவிர்த்து இந்த வண்டியினுடைய கன்சோலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பல்சரில் பார்த்தோம்னா ரொம்ப வருஷமாக அந்த அனலாங் டிஜிட்டல் மிக்ஸ்டு வந்து அந்த கன்சோல் தான் கொண்டு வந்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்து இது வந்து புதுசாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லா மேனுஃபேக்சரும் வந்து இப்போ டிஜிட்டலுக்கு மூவ் ஆகிருக்கனால நம்ம அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஷாக்கிங்லி வந்து பஜாஜ் வந்து ஸ்டில் அதே வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டலில் வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் திரும்ப இதே டைம் கொடுத்துருக்காங்க. பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல விதமாகவும் இருக்குது. அவங்க வந்து அஃப்கோர்ஸ் நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வார்னிங் லைட்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோல் வந்து எஸ்பெஷலி நம்ம நைட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ டிசைனை தவிர்த்து இந்த வண்டியினுடைய பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து மெட்டாலிக் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கும் போதே ஓகே நம்ம ஒரு பெரிய வண்டி தான் வாங்கியிருக்கோம், நம்ம ஒரு 250cc ஒரு ப்ரீமியமான பைக் தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்குற மாதிரி தான் எல்லா டிசைன் எலிமெண்ட்ஸும் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் 249cc ஆயில் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தோம் அப்படின்னா 24.5 PS பவரும் 21.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பவர் ஃபிகர்ஸை பார்க்கும்போது மார்க்கெட்டில் இருக்க மற்ற 250cc பைக்ஸ் மாதிரி ரொம்ப அக்ரஸிவான பவர் டெலிவரி இல்லாமல் ஒரு மைல்ட் அண்ட் ரிலாக்ஸான பவர் டெலிவரி தான் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இந்த வண்டியில் பவர் டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா லோயர்லேருந்து மிட் ரேஞ்ச் வந்து நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. எஸ்பெஷலி இப்போ வந்து ஒரு டிராஃபிக்கில் இருக்கோம், நமக்கு முன்னாடி இருக்க வண்டி வந்து சடனாக ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா தாராளமான பவர் வந்து இது இருக்குது. பட் அதே சமயத்தில் வந்து மிட் டு ஹையர் அண்ட் RPMலையும் பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டான பவர் டெலிவரி வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு டாப் ஸ்பீட் பார்த்தோம்னா ஒரு 135 ஒரு 140 வரைக்கும் தாராளமாக நம்ம வந்து இந்த வண்டியை புஷ் பண்ண முடியும். ஸோ இந்த பவர் கூட வந்துட்டு இந்த வண்டியினுடைய எக்ஸாஸ்ட் நோட்டையும் நம்ம வந்து சேர்த்து வந்து கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பஜாஜில் வந்து டாமினார் 400 அண்ட் டாமினார் 250 எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அது ஃபீட்பேக்காக சொல்லியிருக்காங்க. எனக்கும் எஸ்பெஷலி வந்து அது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்தை வந்து பஜாஜ் நோட் பண்ணி இந்த வண்டியிலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து ஒன்ஸ் வந்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
ஸோ வண்டியினுடைய கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு ஃபேர்டு மோட்டர் சைக்கிள் ஒரு நேக்கட் மோட்டர் சைக்கிள் வருது அப்படின்னா ரெண்டு வண்டியிலையும் வந்து டிஃப்ரெண்ட் கம்ஃபர்ட் தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். பட் இந்த டைமில் வந்து F250 and N250ல பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்ட் லெவல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா F250ல வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சீட்டிங் போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் லீண்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் எப்படி உட்காருமோ அப்படி தான் இருக்கும். பட் அதே சேம் டைம் N250ல பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம சீட்டிங் போஸ்டர் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெகுலர் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கீழே பெண்ட் ஆகி ஒரு கெஃபே ரேசர் மோட்டர் சைக்கிளில் எந்த மாதிரி சீட்டிங் போஸ்டர் இருக்குமோ அது அந்த மாதிரி தான் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஸோ ரெண்டு வண்டியிலையும் வந்து சீட்டிங் போஸ்டர் கம்ஃபர்ட் வைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வண்டியிலையுமே வந்து சீட்டு போத் ஃபார் ரைடர் அண்ட் பில்லியனுக்கு வந்து நல்லா வைடாக நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக் பொசிஷன் அது எல்லாமே கூட ஒரு நியூட்ரலான பொசிஷனில் நல்லா ரிலாக்ஸாக கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 250cc பைக்ஸ் அப்படிங்கிறனால டூரிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் F250ல பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேர்டு மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டாலர் வின் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்பீட் ஒரு 90-100ல் போகும்போது டீசெண்டான வின் ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு இருக்குது. பட் வந்து நேக்கட் பைக்கான N250ல வந்து அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் எனிவேஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு டூரிங்காக இந்த ரெண்டு வண்டியில் எது அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷோரூமை விசிட் பண்ணி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெசிஷன் கிடைக்கும். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம இந்த வண்டியினுடைய ப்ரைஸிங் பற்றி பேசியே ஆகணும். ஸோ F250 ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.70 lakhs ஆன் ரோடு அண்ட் அதே மாதிரி N250 ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.65 lakhs ஆன் ரோட். ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸுமே பார்த்தோம்னா ரொம்பவே காம்படிட்டிவான ப்ரைஸிங். ஏன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்து எக்கச்சக்கமான 200cc பைக்ஸும் வருது. அதே சமயம் கொஞ்சம் அதிகமாக போனோம் அப்படின்னா 250cc பைக்ஸுமே வருது. ஸோ நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து நம்ம எவ்வளோ, அதாவது நம்ம ஒரு மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு பைக்ஸுமே வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு வண்டி பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இது வந்து யாருக்கு சூட்டபிளான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 100cc பைக் அப்படின்னா ஒரு 150cc அப்கிரேட் ஆகி வரீங்க. அதே சமயம் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வண்டியாக இருக்கணும். அப்படி இல்லை இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வண்டியே வந்து நீங்கள் ஒரு பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. பட் பவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணும், எனக்கு வந்து வண்டி வந்து அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெண்டு வண்டியிலேருந்து ஏதோ ஒரு வண்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்கள் கராஜில் வந்து ஒரு வண்டி நிற்கிது அப்படின்னா அது வந்து உங்கள் டெய்லி யூஸ், அதாவது சிட்டி யூஸுக்கும் சரி, அதே சமயம் வீக்கெண்டில் வந்து இப்போ எங்கேயாவது லாங் ஒரு டூரிங்காக போகணும் அப்படின்னாலும் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு வண்டியாக வந்து இந்த ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ஐ கெஸ் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.